இந்த வீடியோவில் 2 பேர் மயானக்காளி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்த கை நிறைய வச்சுட்டு ஒருத்தர் வேஷம் போட்டிருக்காரு. அவருக்கு தான் சாமி இறங்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு, கை எதுவுமே வைக்காம. அவருக்கு வந்து 3 வருஷமாக சாமியே இறங்கவே இல்லை. அவர் எதுக்காக இந்த மயானக்காளி வேஷத்தை போட்டார், அவருக்குள்ளே எதுக்காக சாமி இறங்கவே இல்லை அப்படிங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இவருக்கு 3 வருஷமாக என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க, சாமி இறங்கவே இல்லை. இந்த வருஷம் தான் சாமி இறங்குது. அதை எப்படி இறக்கி விடுறாங்கன்னு பாருங்கள். அந்த ஆப்போசிட்டில் கை நிறைய வச்சிருக்கிற மயானக்காளி வந்து இவரை கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு இவர் காதுக்குள்ள போயிட்டு ஆதாளி சத்தத்தை கொடுக்குறாரு. அதாவது ஆக்ரோஷமா கத்துறாரு. அந்த ஆதாளி சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா தான் இவருக்குள்ள சாமி இறங்குது. அதனால அந்த ஊர் மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா கத்துறாங்கன்னு பாருங்க. முறையாக அவர் சாமி வந்து ஆடுறதுனால ஊர் மக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. இவருக்கு எதுக்காக 3 வருஷமாக சாமி வரலன்னா, இவருக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவில் கடவுள் நம்பிக்கைலாம் இல்லாமல் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊர் திருவிழாக்களில் சாமியாடி அருள்வாக்கு சொன்ன ஒரு நபர்கிட்ட போயிட்டு இவர் சண்டையே போட்டிருக்கிறாரு. நீங்கள் அருள்வாக்கு சொல்லி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு சண்டை போட்டிருக்கிறாரு. அந்த ஊரில் இதுக்கு முன்னாடி சாமி கிட்ட இந்த மாதிரி சண்டை போடுறவங்க, கேள்வி கேட்குறவங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் உயிர் பலியே வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு கொஞ்சம் வித்தியாசமான தண்டனை. இவர் சாமியாவே மறுபடியும் போய் கும்பிடணும், சாமி காலையே விழணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு தண்டனை கிடைக்குது. இவருக்கும் பல பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பிரச்சனை மூலமாக இவர் இந்த தசராக்கு வேஷம் போட்டு வந்திருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நான் பார்ட் 2ல் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய கதை. அதனால் இன்னும் ஒரு 4-5 பார்ட் ஓடும். உங்கள் ஊரில் நடந்த தசரா திருவிழாக்களோட வீடியோவை மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள்.